சார், நீங்க தான் வந்து 6 லட்சத்துக்கு பிளாட்டோ 24 லட்சத்துக்கு 2 BHK வில்லா குடுக்குறீங்களா ஆமா மேடம். ஜஸ்ட் 6 lakhs வந்து பிளாட் கொடுக்குறோம். 24 lakhs டபுள் 2 BHK வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுக்குறோம். இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா டிரான்ஸ்ஃபர். நாம சொல்றது வந்து போர்வெல், இபி இன்க்ளூடிங், நான் சொல்றது லேண்ட் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்த்து 24 lakhs தான். ஜஸ்ட் 24 lakhs தான். அது செஞ்சி பணப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 900 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாங்க சைட்டுக்கு போய் பாப்போம். ஓகே சார். 6 லட்சத்துல பிளாட்டோ 24 லட்சத்துல 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா குடுக்குறாங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3வது ஸ்டாப்பிங்ல நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து லொகேட்டா இருக்கு. இது மட்டும் இல்லங்க, இப்ப நம்ம சைட் இருக்கிற லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா செஞ்சி பணப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 900 மீட்டர்ல நம்ம பார்க்க போற சைட் வந்து லொகேட்டா இருக்கு. அப்படி என்ன சைட் அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லா டீடைலுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சார், நீங்க தான் வந்து 6 லட்சத்துக்கு பிளாட்டோ 24 லட்சத்துக்கு 2 BHK வில்லா குடுக்குறீங்களா? ஆமா மேடம். ஜஸ்ட் 6 lakhs வந்து பிளாட் கொடுக்குறோம். 24 lakhs டபுள் 2 BHK வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுக்குறோம். இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா டிரான்ஸ்ஃபர். நாம சொல்றது வந்து போர்வெல், இபி இன்க்ளூடிங், நான் சொல்றது லேண்ட் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்த்து 24 lakhs தான். ஜஸ்ட் 24 lakhs தான். அது செஞ்சி பணப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 900 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாங்க சைட்டுக்கு போய் பாப்போம். ஓகே சார், வாங்க சார். மேம் இதான் மேம் சைட். நம்ம சைட் அப்படியே ஃபுல்லா சுத்தி பாத்துருங்க. ஓகே சார், சைட் பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா வந்து க்ளீனா இருக்கு. அதே மாதிரி பின்னாடி என்ன சார் ட்ராக் மாதிரி போகுது? மேடம் ரயில்வே ஸ்டேஷன் மேடம். நான் சொன்னேன் இல்லீங்களா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்ம சைட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான். ஓகே சார். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் 900 meters தான் மேடம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லீங்களா, திருவள்ளூர் வந்து மிகப்பெரிய டவுன், ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர். ஏன்னா திருவள்ளூரை பொறுத்தவரை நம்மளுக்கு ஸ்கூலுக்கு, காலேஜுக்கோ, ஷாப்புக்கோ, ஹோட்டலுக்கோ எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு டவுன். அந்த டவுன் திருவள்ளூர் வந்து ஜஸ்ட் 3வது ஸ்டேஷன் தான் நம்மளுடைய செஞ்சி பணப்பாக்கம். சரிங்களா மேடம்? சோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு 24 acres மெகா டவுன்ஷிப் மேடம். டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஆமா, டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இன்னும் அனதர் வந்து பார்த்தோம்னா பின்னால ஒரு 23 ஏக்கர் அப்ரூவல் அமைச்சிருக்கோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 வீடுகள் வரக்கூடிய ஒரு மெகா டவுன்ஷிப். இப்ப நம்ம ஓபன் பண்ணிக்கிறது பேஸ் 1 பேஸ் 2. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோட் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா 40 feet 33 feet ரோடு, 30 feet ரோடு, 24 feet ரோடு. ஈவன் தோ இப்ப லான்ச்சிங்ன்றனால பிரைஸும் வந்து நம்ம லான்ச்சிங் பிரைஸ் 999 தான். அதாவது 999 தான் கொடுத்துருக்கோம். ஈவன் கார்னர் பிளாட்டுக்கு மட்டும் தான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றோம். நமக்கு ரோடு இன்னைக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம ரோட பேஸ் பண்ணி பிரைஸ் பிக்ஸ் பண்ணல. ஈவன் 40 அடி ரோடா இருந்தாலும், 40 feet ரோடா இருந்தாலும், 33 feet ரோடா இருந்தாலும், 30 feet ரோடா இருந்தாலும், 24 feet ரோடா இருந்தாலும், ஈவன் தான் எந்த ஃபேசிங்கா இருந்தாலும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், நீங்க எந்த ஃபேசிங்கா இருந்தாலும் பிரைஸ் வந்து ஒரே பிரைஸ் தான். காமனா யூனிஃபார்மா வச்சிருக்கோம். சில இடத்துல மாதிரி 40 அடி ரோட்ல நான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் இது சொல்ல வரேன்னா, இப்ப லான்ச்சிங் பீரியட்ல நம்ம இருக்கோம். இப்போ நீங்க வந்து சைட் வந்து பாக்குறீங்க இல்லையா, இப்ப நீங்க பார்க்கும் பொழுதே பெரிய ரோட்ல 40 feet ரோட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், 30 feet ரோட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க என்ன லைக் பண்றீங்களோ, என்ன ஃபேசிங்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேசிங்ல நீங்க இப்ப செலக்ட் பண்ணி பிளாட் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப வந்து லான்ச்சிங் நீங்க எப்ப சார் சைட்டை வந்து லான்ச் பண்ண போறீங்க? மேடம் ப்ரீ லான்ச்சிங் இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆகுது நாங்க சைட் லான்ச் பண்ணி. 14 days ஆகுது. ஓகே. ஓகே சார், அதே மாதிரி வந்து சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன அப்ரூவ்ட் இது? பண்றேன் மேடம். இது வந்து ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட். இன்னைக்கு வந்து சண்டே. ஆமா மேடம். ஏகப்பட்ட கஸ்டமர் வந்து சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி, எங்களுக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே கஸ்டமர் மட்டும்தான். சோ நீங்களும் இந்த மாதிரி வந்து சைட்டை விசிட் பண்ணணும், லோ பட்ஜெட்ல வாங்கணும், அதுவும் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து சைட்டுக்குள்ள வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி. உள்ள என்ட்ரா அந்த ஆர்ச்ல இருந்து ஃபுல்லா இந்த என்டையர் சைட்டுக்கு வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் போட்டுருக்கோம், அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ். ஏன்னா அது வந்து 4000 5000 விற்கிற பிரைஸ் இல்ல. பட் ஈவன் தான் நம்ம வந்து 1000 ரூபாய் 999 சதுரடிக்கு வித்தாலும் ரோடு பாருங்க எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. அந்த ரோடே வந்து ஃபிளைட் ரன்வே மாதிரி இருக்கும். ஏன் இது சொல்ல வரேன்னா, ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கோ பண்ணிட்டோம். பார்க்கும் பாத்தீங்கன்னா 2 பெரிய பார்க் இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரிங்களா மேடம்? ஓகே சார். அதே மாதிரி வந்து நியர் பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? ஸ்கூல் காலேஜ் பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா திருவள்ளூர். ஏன்னா திருவள்ளூர்ல இருந்து 3வது ஸ்டேஷன் தான். ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். திருவள்ளூரை பொறுத்தவரை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ பஞ்சம் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் திருவள்ளூர். அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனிஸுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் திருவள்ளூர்.
ஏன் இதை சொல்ல வரேன்னா, திருவள்ளூரை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஷாப்பிங் மாலுக்கு, ஈவன் எப்படி சொல்றது, எல்லா கடைகளுக்கும், ஹோட்டலுக்கும் பஞ்சமில்லாத ஒரு டவுன் திருவள்ளூர். திருவள்ளூர்ல இருந்து ஒரு 10 ஆமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு. கலெக்டரேட் இங்க தானே மேடம் இருக்கு. திருவள்ளூர் வந்து 3வது ஸ்டேஷன் தான் செஞ்சி பணப்பாக்கம். மேடம் இப்போ ஸ்கூல் காலேஜ் சொன்னீங்க இல்லையா? ஒண்ணுல மேடம், இப்போ நம்ம சைட்ல இருந்து கூகுள்ல ஸ்கூல்ஸ் காலேஜ் நீங்க டைப் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்கூல்ஸ் காலேஜ் தாராளமா பாருங்க. என்னென்ன ஸ்கூல் வருது நீங்களே எனக்கு சொல்லுங்க. எவ்வளவு ஸ்கூல்ஸ் எவ்வளவு காலேஜஸ் உங்களால வந்து ரீட் பண்ணவே முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, இது பிசினஸ்க்காக சொல்ல வரல. நான் ஏன் கூகுள் போய் நீங்க பாருங்கன்னு சொல்ல வரேன், நீங்க ரியாலிட்டியா தெரிஞ்சுப்பீங்க எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு பாருங்க. எவ்வளவு வந்து பாருங்க எவ்வளவு ஸ்கூல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்கூல்ஸ் மட்டும் தான். அடுத்து காலேஜஸ் பாருங்களேன். சோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன், நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஏரியா வந்து அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சோ இந்த இடத்துல நீங்க பிளாட்ஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இல்ல உடனடியா நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். அதே மாதிரி ஐயா சார் வீடு கட்ட போறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நாங்க வந்து இங்க பிளாட் மட்டும் வைக்கல. பிளாட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் வேணாலும் தாராளமா வாங்கிக்கலாம். வீடு மேடம், சென்னையில வந்து ஒரு வீடு, இண்டிவிஜுவல் வீடுன்றது எல்லாருடைய கனவு தான். இந்த கனவை நனவாக்க போறோம். வீடு பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் சார், 2 BHK வீடு, இண்டிவிஜுவல் வீடு, 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, இன்க்ளூடிங் போர்வெல், 3 phase கரண்ட் உள்பட ஜஸ்ட் 24 lakhs. என்ன சார் சொல்றீங்க? 24 லட்சம் ரூபாய் மேடம். இது என் கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். 24 லட்சம் ரூபாய்ல வீடு, இண்டிவிஜுவல் வீடு. ஓகே, குவாலிட்டியா நான் சொல்றது இன்க்ளூடிங் லேண்ட் காஸ்ட். யா ஓகே சார். அதே மாதிரி வர வழியில எல்லாரும் சொன்னாங்க நீங்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பா மேடம். அப்ப இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார்? நிச்சயமா மேடம். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து பொதுவா நாங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோசரம் ஸ்டார்ட் பண்ணோம். அது கம்பெனி வந்து ஒரு தாரக மந்திரமாவே வச்சிருக்கு. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் பொறுத்தீங்கன்னா, நீங்க வரீங்க, பிளாட் பார்த்துருக்கீங்க, புக் பண்றீங்க, லீகல் பாக்குறீங்க, வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸும் பட்டா டிரான்ஸ்ஃபரும் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஃப்ரீ மீன்ஸ் அந்த செலவுகள் கம்பெனி ஏத்துக்கும். அதே மாதிரி வீடு, இப்போ நீங்க பிளாட் ரெஜிஸ்டர் பண்றீங்க, வீடு கட்டுறீங்க, வீடு நான் சொன்னேன் இல்லைங்களா 24 lakhsன்றது இன்க்ளூடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், இன்க்ளூடிங் போர்வெல், இபி. மேடம் ஏன் இதை சொல்லனா, இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இப்படி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அருமையான ப்ராஜெக்ட். அங்க பாருங்க ட்ரெயின் போகுது பாருங்களேன். ட்ரெயின் போகுதுன்னா ட்ரெயின் போறது நாங்க காட்டல, இது நிக்க போகுது பாருங்க. ஏன்னா ஸ்டேஷன் பக்கத்துல நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரத்துல நம்மளுடைய ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், ஸ்டேஷன் பக்கத்துலயே நம்மளும் போயிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். சோ ஸ்டேஷன் பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல 999 per square feet யாருமே வந்து கொடுக்கல. ஓகே சார், ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன சார் வருது? மேடம் 600 ஸ்கொயர் ஃபீட் 6 லட்சம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சார். ஒரு 6 லட்சம் ரூபாய் பிளாட் நீங்க வாங்குனீங்கன்னா லோனே இல்லாம ஒரு 6 லட்சம் அதனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா சார். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில இருக்கு சார், என்னால 2 லட்சம் தான் இருக்கு, மீதி நான் லோன் போட்டு தரேன். எங்களுக்கு HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க், நிறைய பேங்கோட ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, நான் லோன் போட்டுறேன். ஏன்னா பிளாட் மட்டும் வாங்கலாம், மாசம் ஒரு 7000 8000 லோன் இஎம்ஐ கட்டுங்க. வீடா ஒரு 5-6 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, ஒரு 14-15 ரூபா நீங்க லோன் கட்ட போறீங்க. ஏன் இந்த லோன் கட்ட போறேன்னா, இந்த லோன் முடியறதுக்கும் இந்த வீட்டோட மதிப்பு 3 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு 24 லட்ச ரூபா மேடம், லோன் ஒரு 10 வருஷத்துல முடியுதுன்னா அந்த வீட்டோட அன்னைக்கு மதிப்பு குறைஞ்சது 50ல இருந்து 60 லட்ச ரூபா. ஆனா மெயின் விஷயம் டிரான்ஸ்போர்ட். ஓகே சார். ஏன்னா காலையில 4 மணிக்கு நான் கிளம்பணுமா, ட்ரெயின் இருக்கு. நைட் 11 மணிக்கு தான் வர முடியுமா, ட்ரெயின் இருக்கு. அதுதான் மேடம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார், இப்ப டெய்லியும் வந்து வேலைக்காக ட்ரெயின்ல போறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இங்க வந்து ஒரு பிளாட் வாங்கலாம் தானே? தாராளமா வாங்கலாம் மேடம். ஏன்னா வந்து காலையில எழுந்து ஹரிபரியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறதை விட நல்ல நிதானமா எழுந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, நீங்க ட்ரெயின் வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கனாலே போதும். நடந்து போற தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிச்சயமா மேடம். நிறைய பேர் ஈவன் ட்ரெயின் பஸ்ல போனா கூட டூல் எடுத்துட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour வந்து டிராபிக்ல போய், இது அப்படி இல்ல. நீங்க ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னேன். லஞ்ச் ஆபீஸ் பேக் எடுத்து நடந்தே போங்க, ட்ரெயின் வந்து ஏறி அழகா ஆபீஸ் போயிட்டு திரும்ப அதே மாதிரி வந்துடலாம். சொன்ன டீடைல்ஸ் எல்லாருமே நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. உங்க கையில லேண்டுக்குன்னு ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், இங்க நீங்க ஒரு பிரீமியமான சூப்பரான வில்லா பிளாட் வந்து பை பண்ண முடியும். ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாத்தீங்க அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 6 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லாக்கு டவுன் பேமெண்டா ஒரு 4ல இருந்து 5 லட்சம் இருந்தாலே போதும். பேலன்ஸ் நம்ம பில்டர் சைட்ல இருந்து உங்களுக்கு லோன்மே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ ஒரு 2 BHK ஓட வில்லாவோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 24 lakh ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 BHK வில்லால என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டோட காஸ்ட், பில்டப் ஏரியா காஸ்ட், இது மட்டும் இல்லாம பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, போர்வெல், இது எல்லாமே உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
என்ன சார் கரெக்டா? கரெக்ட் மேடம். யா சார். சோ இவ்ளோ அம்யூனிட்டிஸோட அமைஞ்சது தான் நம்மளோட ப்ராஜெக்ட். மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபார் சைட் விசிட்க்கு இப்பவே ஸ்கிரீன்ல நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சார் இப்ப பிளாட் வாங்குறோம் அப்படின்னா brokerage யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்ல வேண்டாம் மேடம். இது கம்பெனி டைரக்ட் சேல் தான யா. சோ கம்பெனியோட டைரக்ட் சேல் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். சோ மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. ஓகே சார். Thank you so much sir. Thank you.